ஹலோ கேஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, செரிமனி. இதை எழுதினவங்க லெஸ்லி மார்மன் சில்கா. இவர் ஒரு மெக்சிகன் ரைட்டர். இந்த பர்டிகுலர் நாவல் 1977 பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. இது அவரோட ஃபர்ஸ்ட் நாவல். இந்த நாவல் எதை பற்றி எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா, பியூப்லோ அண்ட் ஆல்சோ நவாஜோ இந்த பீப்புளோட ஓரல் ட்ரெடிஷன் அண்ட் செரிமோனியல் ப்ராக்டிஸ் இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணுற மாதிரி எழுதியிருப்பாங்க. ப்ரொட்டகானிஸ்டோட லைஃப், அவங்களோட லைஃப் எப்படி இருந்துச்சு, அவங்களுக்கும் அந்த லேண்டுக்கும் இருக்கிற கனெக்ஷனை அவங்க எப்படி தேடுறாங்க அப்படின்றத பற்றி கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஆல்சோ இன்னொரு சைடில் ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்டோரி, அதாவது கான் மதர் அப்படின்ற ஒரு கேரக்டர், அந்த நிறைய காட் அண்ட் காடஸஸ் இருப்பாங்க இல்லையா ஒவ்வொன்றுக்கும், அந்த மாதிரி கான்க்கும் இருக்கிற மாதிரி அவங்க என்ன மாதிரியான ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணுறாங்கன்னு சொல்லி அது ஒரு சப்ளாட் மாதிரி மெயின் பிளாட்டோட அதுவுமே மிக்ஸ் ஆகிட்டு அங்கங்கே அதோட டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. நான் அந்த சப்ளாட்டை வந்து லாஸ்ட்டாக அவங்களுக்கு நரேட் பண்ணுறேன். ஏன்னா ஆல்ரெடி இந்த நாவல்லையே அவங்க ப்ரெசென்ட்டு பாஸ்ட்டுன்னு சொல்லி ரொம்ப ஷஃபிள் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுவே நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இதில் இந்த பிளாட்டையும் நான் இன்பிட்வீன் சொல்லிகிட்டே இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக அது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ அதை வந்து அந்த பிளாட்டை மட்டும் நான் லாஸ்ட்டாக நரேட் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ அதுவும் இந்த ஸ்டோரிக்கு இடையில தான் இருக்குது, பட் நான் அதை லாஸ்ட்டாக நரேட் பண்ணுறேன். இந்த நாவலில் அவங்க அந்த மெயின் பிளாட் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா, அதை மட்டும் நான் கண்டினியூஸாக சொல்லிடுறேன். பட் அதில் ப்ரெசென்ட் அண்ட் பாஸ்ட் வந்து அப்பப்போ வேரி ஆகும். ஸோ அதையும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. பெட்டர் ஆடியோ கேட்கும்போது நீங்கள் உங்களோட ஓன் நோட்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எக்ஸாம் டைமில் இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஸோ கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் டயோ. இவர் தான் ப்ரொட்டகானிஸ்ட். தென் இவருக்கு ஒரு கசின் இருப்பாங்க, அவங்க பேர் ராக்கி. தென் ஜோஷியா அப்படின்னு சொல்லப்படுறது இவரோட அங்கிள். தென் ராபர்ட் அப்படின்றது டயோவோட அங்கிள். அவரோட ஒய்ஃப் ஆண்ட்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட வீட்டில் தான் டயோ ஸ்டே பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த ராபர்ட் அப்படின்றவர் டயோவோட லைஃப்பில் ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு கேரக்டராக இருப்பார். தென் நைட் ஸ்வான் அப்படின்றது ஒரு மிஸ்டீரியஸான விமன். தென் பெட்டோனி அப்படின்றது ஒரு மெடிசின் மேன். தென் ஈமோ அப்படின்றவங்க அவரும் ஒரு மிலிட்ரி மேன், பட் நிறைய ஈவில் கேரக்டர்ஸ் அவருக்குள்ளே இருக்கும். லாஸ்ட்டாக ஹார்லி, டயோவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ். ஓகே, சம்மரி பார்க்கலாம். நாவல் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, இப்போ டயோ வந்து வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிறாரு. செகண்ட் வேர்ல்டு வாரில் அந்த ஃபைட்டெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு திரும்ப வராரு. டயோவை வந்து எல்லாருமே மிக்ஸ்டு பிளட் அப்படின்னு சொல்லி அட்ரஸ் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா, அவரோட அம்மா வந்துட்டு நேட்டிவ் அமெரிக்கன், ஃபாதர் வந்து ஒயிட். ஸோ ஒயிட் அண்ட் ஆல்சோ நேட்டிவ் அமெரிக்கன் அவங்க 2 பேருக்கும் பிறந்ததுனால இவரை வந்து எல்லாரும் மிக்ஸ்டு பிளட்னு சொல்லுவாங்க. அதனால் நிறைய இன்சல்ட்டை வந்து அவர் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா ஒயிட்ஸுக்கு வந்து ப்ராப்பராக யாரும் மரியாதை கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு கண்டிஷனால் இவரையுமே எல்லாரும் இல் ட்ரீட் பண்ண தான் செய்வாங்க. ஸோ அந்த ஒரு இன்சல்ட்டிங் வந்து இவர் நிறையவே அவரோட லைஃப்பில் அனுபவிச்சிருக்கிறாரு. இப்போது வேர்ல்டு வார் செகண்ட்லேருந்து திரும்ப வந்து அவரோட ஆண்டி வீட்டுக்கு போகிறாரு. அங்கே வந்து ஒரு ரேஞ்ச், ஒரு ஃபார்மிங்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் அவங்களோட அங்கிள் எப்போவுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருப்பார். அந்த இடத்துல அவர் இருக்கும்போது அவருக்கு ஒரு இன்சிடெண்ட் ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா, அந்த வார் ஃபீல்டில் ஒரு ஜாப்பனீஸ் சோல்ஜரை வந்து ஷூட் பண்ண சொல்லி இவருக்கு ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க. பட் இவரால் ஷூட் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா, அந்த பர்சன் பார்க்குறதுக்கு இவரோட அங்கிள் ஜோஷியா மாதிரியே இருக்குது. அந்த ஜாப்பனீஸ் யூனிஃபார்மில் அந்த ஜோஷியா மாதிரியே அந்த ரிசம்பிள்ஸ் இருக்கிறதுனால இவரால் அவரை ஷூட் பண்ண முடியல. ஸோ அந்த ஒரு விஷயத்தை அவர் நினச்சி பார்க்குறாரு. நெக்ஸ்ட்டு இவர் வந்து அந்த ஃபைட் நடந்துகிட்டு இருக்கும்போது எங்கேயாவது தப்பிச்சு போகணுன்னு சொல்லி ஃபிலிப்பைன்ஸில் இருக்கிற ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஓடி போயிடுவார். அங்கே போனதுக்கப்புறம் ரொம்ப கண்டினியூஸாக மழை பெஞ்சிட்டே இருக்கும். இவரால் அந்த இடத்துல இருக்கவே முடியாது. ரொம்ப வெட்டாக மட்டியாக இருக்கிறதுனால இவர் என்ன ப்ரேயர் பண்ணுவார் அப்படின்னா, தயவு செஞ்சு இந்த மழையை நிப்பாட்டுங்க, இதுக்கப்புறம் மழை பெய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் ப்ரேயர் பண்ணிட்டே இருப்பார். பட் அந்த டைம் மழை நின்றுச்சோ இல்லையோ, இப்போ இவர் இருக்கிற அந்த இடம் வந்து ரொம்ப ட்ராட், ஃபுல்லாக அப்படி வறட்சியாக இருக்கும். எந்த இடத்துலையும் தண்ணியே இருக்காது. ரொம்பவே தூசியாக, ரொம்ப வேர்ஸ்டான ஒரு கண்டிஷனில் இருக்கும். ஸோ இந்த நிமிஷம் அவர் என்ன நினச்சி பார்க்குறாரு அப்படின்னா, நான் அன்னைக்கு ப்ரேயர் பண்ணதுக்கான ஒரு பனிஷ்மெண்ட் தான் இன்றைக்கி இப்படி தண்ணியே இல்லாமல் கஷ்டப்படுறோம் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நினச்சி பார்க்குறாரு. ஸோ இப்போ ப்ரெசென்ட்டில் வந்து அவர் இருக்கிற இடம் ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது, தண்ணியே இல்லாமல் ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது. தென் இவர் வந்து ரோட்டு வழியாக நடந்து போயிட்டு இருக்கும்போது சடனாக அவரோட ஃப்ரெண்டை வந்து பார்க்குறாரு. ஹார்லி வந்து ஒரு டாங்கியில் ரைடு வந்துட்டு இருக்கிறாரு. இப்போ ஹார்லி வந்து இவரை கூப்பிடுறாரு, நீயும் வாயேன் என் கூட பாரில் போயிட்டு ட்ரிங்க் பண்ணலாம் அப்படின்ட்டு ஹார்லி கூப்பிடும்போது இவர் இல்லை, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பட் அவர் கேட்காம இல்லை நீ வரணும் அப்படின்னு சொல்லி அவரையும் அந்த டாங்கியில் ஏற்றி வச்சு 2 பேரும் போயிட்டுருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது அவனுக்கு என்ன தோணும் அப்படின்னா, அவனோட ஸ்பிரிட் வந்து இவனை தள்ளி விட்டுட்ட மாதிரி, அந்த டாங்கியிலேருந்து இவனை புஷ் பண்ண மாதிரி இவனுக்கு தோணும். ஸோ இவன் சடனாக அந்த டாங்கியிலேருந்து கீழே விழுந்துடுறான். இப்போ அகெயின் பாஸ்ட்டுக்கு ஸ்டோரி மூவ் ஆகுது. பாஸ்ட்டில் டயோ வந்து அந்த வார்லேருந்து ரிட்டன் வந்தார் இல்லையா, அவர் வந்த உடனே எக்ஸாக்டாக வீட்டுக்கு வரல,
கொஞ்ச நாள் அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன். ஏன்னா நிறைய ஊன்ஸ் இருந்திருக்கும் இல்லையா. லாஸ் ஏஞ்சல்ஸில் அவர் ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகிற மாதிரி, அங்கே இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்லையே அவர் ஸ்டே பண்ணி ரெக்கவர் ஆகிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்திருக்கும். ஸோ அப்படி அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அவர் சாப்பிட்றதுக்கே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்திருப்பார். அவரால் சாப்பிட முடியாது. ஏன் அப்படின்னா அங்கே இருக்கிற ஃபுட் ஹேபிட்ஸ். இவரோட கல்ச்சர் வேறு. இவரோட கல்ச்சரில் அவர் சாப்பிட்ட ஃபுட் வேறு. அங்கே இருக்கிற இடத்துல அந்த லாஸ் ஏஞ்சல்ஸில் அவங்க ப்ரொவைட் பண்ணுற ஃபுட் வேறு. ஸோ அதனால் இவரால் ப்ராப்பராக சாப்பிட முடியாது. ஆல்ரெடி நிறைய இன்ஜுரிஸ் வேறு இருக்கிறதுனால ரொம்ப சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் இருந்திருக்கும். தென் இவரை வந்து வீட்டுக்கு அனுப்பி வச்சுருவாங்க. இங்கேயும் அவர் கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பி வச்சதுக்கப்புறம் ஆண்டி வீட்டில் தான் இருக்கிற மாதிரியான சிச்சுவேஷன் இருக்குது. ஆண்டி வந்து எப்போவுமே அவன் மேலே கோவமாகவே இருப்பாங்க. ஏன் அப்படின்னா இதில் ஆண்ட் அப்படின்றவங்களும் எப்படி அவனுக்கு ரிலேஷன்னா அவங்க அம்மாவோட சிஸ்டர் தான். ஸோ அவங்க அம்மாவோட அக்கா தான் இந்த ஆண்ட் அப்படின்றவங்க. அப்படி இருந்தாலுமே அவங்களுக்கு எப்போவுமே அவங்க சிஸ்டர் வந்து ஒரு ஒயிட்டோட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தது சுத்தமாக பிடிக்காது. அதனால அவங்களுமே டயோவை அவங்களோட ஓன் சிஸ்டரோட சன்னுன்னு பார்க்காம அவன் ஒரு மிக்ஸ்டு பிளட் அப்படின்னு சொல்லி தான் பார்ப்பாங்க. அவனை எப்போவுமே இன்சல்ட் பண்ணுவாங்க, ட்ரீட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் டயோவோட கிராண்ட் மதர் அந்த வீட்டில் தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்க தான் எப்போவும் டயோ மேலே கொஞ்சம் கன்சர்னாக இருப்பாங்க. கிராண்ட் மதர் இவனோட கண்டிஷனை பார்த்துட்டு ஆண்ட் கிட்ட சொல்கிறாங்க, நீ போய் மெடிசன் மேனை வர சொல்ல, இவனை வந்து க்யூர் பண்ணணும் இல்லையா, ஸோ மெடிசன் மேனை வர சொல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ மெடிசன் மேனை வர சொல்லியாச்சு. அவர் வந்ததுக்கப்புறமா அவர் செக் பண்ணிவிட்டு அந்த நேட்டிவ் லகூனா லாங்குவேஜில் தான் அவர் பேசுகிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா டயோவோட வேர்ல்டே பிரேக் ஆன மாதிரி இருக்குது. ப்ரெசென்ட் அண்ட் பாஸ்டோட அவன் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கிறான். அவனால் அந்த லேண்டோட கனெக்ட் ஆக முடியல. நிறைய விஷயங்கள் அவனை போட்டு அழுத்திட்டு இருக்குது. ஸோ இதை வந்து மெடிசனால் க்யூர் பண்ணுறதை தாண்டி அவன் வந்து நிறைய விஷயங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். நிறைய விஷயங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் அந்த லைஃப்பை ப்ராப்பராக அவனால் வாழ முடியும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ அவன் கொஞ்சம் பெட்டர் ஆனதுக்கப்புறம் அவன் ஆண்டியோட ஹஸ்பண்ட் அந்த ராபர்ட் அப்படின்றவர் இருக்கிறார் இல்லையா, அந்த அங்கிளுக்கு வந்து அவரோட ரேன்ச் ஒர்க்கில் அந்த ஃபார்ம் ஒர்க்கில் எல்லாமே ஹெல்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அவருக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாமே செஞ்சு கொடுக்குறான். இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா அவனுக்கு வந்து ட்ரிங்க் பண்ணணும்னு இருக்குது. ஏன்னா அவனோட பாடி ரொம்ப பெயினாக இருக்குது, மைண்டும் அப்செட்டாக இருக்குது. ஸோ அதனால் ட்ரிங்க் பண்ணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறான். ஸோ அப்படி முடிவு பண்ணிவிட்டு அவனோட வாரில் அவன் கூட ஃபைட் பண்ண ஒரு மிலிட்ரி மேனோட சேர்ந்துட்டு ட்ரிங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போகிறான். அப்படி இப்படின்னு நிறைய பேர் சேர்ந்துட்டாங்க. ஈமோ, ஹார்லி, லெராய் இந்த மாதிரி நிறைய பேர் சேர்ந்துட்டாங்க. இவங்க போயிட்டு ஒரு விமனை பற்றி பேசுகிறாங்க. ஒரு ஒயிட் விமன் வார் டைமில் அவங்களுக்கு லீவ் கிடச்சிருக்கும் இல்லையா, அந்த லீவில் எல்லாருமே ஒரு ஒயிட் விமனோட செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பாங்க. ஸோ அந்த விமனை பற்றி எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது டயோவுக்கு வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக ஃபீல் ஆகுது. இம்பேக்ட் ஆஃப் கொலோனியலிசம், அந்த சப்ரஷன்ஸ் எல்லாமே அவருக்குள்ள ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணுது. அவரால் ஒரு நார்மல் லைஃப்பை லீட் பண்ண முடியல. ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டட் மைண்ட் செட்லேயே இருக்கிறாரு. ஆல்ரெடி இவரை ஒரு மிக்ஸ்டு பிளட்னு சொல்லி எல்லாரும் கிண்டல் பண்ணுறாங்க. ஒயிட் விமன் ஏதோ செக்ஷுவல் ஆப்ஜெக்ட் மாதிரியும் மற்ற மென் எல்லாம் ஸ்லேவ் மாதிரியும் எதுக்காக இந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்கன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கிறாரு. தென் அகெயின் இவர் வந்து பாஸ்ட்டை நினச்சி பார்க்குறாரு. இவர் இந்த வார் ஃபீல்டில் ராக்கியோட இருக்கும்போது ஒரு ஓல்டு ஜாப்பனீஸ் சோல்ஜர் தான் இவங்கள பிடிச்சி வச்சுருப்பாங்க. ஸோ அவரை ஷூட் பண்ணிட்டு தான் இவர் வந்து போகணும். பட் அவர் பார்க்குறதுக்கு ஜோஷியா மாதிரி இருக்கிறதுனால ஷூட் பண்ணலன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த இடத்துல ராக்கியை வந்து அவர் தான் ஷூட் பண்ணியிருப்பார். ராக்கி இறந்து போயிட்டான். இருந்தாலும் இறந்து போன அவனை இவர் வந்து தூக்கி வச்சுருப்பாரு. பட் அந்த சோல்ஜர் வந்து நீ இப்போ அவன் டெட் பாடியை கீழே போட்டுட்டு தான் நீ போகணும், இங்கேருந்து நீ அவன் பாடியை எடுத்துகிட்டு போகக்கூடாது, உன்னையும் நான் ப்ரிசனுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கேப்சர் பண்ணி ப்ரிசன் கேம்பில் கொண்டு போட்டுடுறாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம பாஸ்ட் அவன் வந்து அந்த வார்லேருந்து திரும்பி வந்ததுக்கப்புறம் ஆண்ட் வீட்டில் என்ன நடந்துச்சுன்னு தான் பார்த்துட்டு இருந்தோம். அங்கே பார் வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த பாரில் இருக்கும்போது அதுக்கும் முன்னாடி அந்த வார் ஃபீல்டில் என்ன நடந்துச்சுன்றதை நினச்சி பார்க்குறான். அப்போ ஒரு பாஸ்ட்லேயே இன்னொரு பாஸ்ட்டை அவன் நினச்சி பார்க்குறான். இப்போ ப்ரெசென்ட்டில் வந்து என்ன நடந்துச்சு, அவன் அந்த டாங்கியில் ரைட் போயிட்டுருக்கும்போது கீழே விழுந்தான் இல்லையா. ஸோ அதில் என்ன ஆகுதுன்னா ஒரு டிச்சில் போய் விழுந்துடுறான். ஸோ இப்போ ஹார்லி வந்து அவனை தூக்கி விடுறான். என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிச்சிலேருந்து தூக்கி விடுறான். அந்த லேண்ட் ஃபுல்லாகவே ரொம்ப டஸ்கியாக இருக்குது, வர்ஸ்டான கண்டிஷனில் இருக்குது. தென் இவனுக்கு அந்த மொமெண்ட் அவன் அங்கிள் சொன்ன ஒரு வேர்ட்ஸ் வந்து ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா பீப்புள் எல்லாருமே ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் நம்மளுக்கு நடந்திருக்கு, மற்றபடி எதுவுமே கிடையாது. எல்லாரும் ப்ராப்பராக கொஞ்சமாவது ரெஸ்பான்சிபிளாக இருந்திருந்தாங்க அப்படின்னா மழை வந்திருக்கும், நம்மளோட கண்ட்ரி வந்து ரொம்ப நல்ல கண்டிஷனில் இருந்திருக்கும். பீப்புள் எல்லாருமே மேஜிக் மேலே ரொம்ப அப்சஸ்டாக இருக்கிறாங்க, அக்ரிகல்ச்சரை கன்சிடர் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கிள் சொன்ன அந்த வேர்ட்ஸ் எல்லாமே இவனுக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்கும். தென் அகெயின் ஒரு நாள் இவன் பாருக்கு போகிறான். அப்போ ஹார்லி அண்ட் டயோ எல்லாரும் போயிருக்கிறாங்க. பீர்லாம் அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது
ராக்கி வந்து ஒரு நாள் ஒரு டீரை ஹண்ட் பண்ணதை இவன் டயோ வந்து நினச்சி பார்க்குறான். டீரை ஹண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டெத்தை வந்து டயோ கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுக்குறான். அந்த டீர் வந்து இறந்து போச்சு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெத்துக்கு இவன் ரெஸ்பெக்ட் கொடுக்குறான். பட் ராக்கிக்கு வந்து அந்த மாதிரி எந்த ஒரு இமோஷனும் அவன் அதை பற்றி எந்த ஒரு ரிக்ரெட்டும் இல்லாமல் தான் இருந்தான் அப்படின்றதையும் நினச்சி பார்க்குறான். தென் ராக்கி வந்து அவன் யங் டேஸில் அவனோட ஸ்கூலில் வந்து அவன் ஒரு ஸ்டார் ஸ்டூடெண்ட்டாக இருந்திருப்பான். அவன் ஒரு நல்ல ஃபுட்பால் பிளேயராக இருந்திருப்பான். ஸ்கூல் டேஸில் எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஒரு ஃபேமஸான வெல் மேனர்ட் ஸ்டூடெண்ட்டாக அந்த ராக்கி அப்படின்றவன் இருந்திருப்பான். ஸோ இவன் கூடவே ட்ராவல் பண்ண ஒரு பர்சன் இல்லாமல் போயிட்டான் அப்படின்னதும் இவனுக்கு அந்த மெமரிஸ் வந்து அவனோட சைல்ட்ஹுட் மெமரிஸ்லேருந்து வார் டைமில் இருந்தது வரைக்கும் லாஸ்ட் மினிட் அவன் இறந்து போகிற வரைக்கும் டயோக்கு வந்து 1 பை 1 ஞாபகம் வந்துட்டே இருக்கு அப்பப்போ. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ ராக்கியை பற்றி நினச்சி பார்க்குறான். அகெயின் இவங்க எல்லாரும் சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ அப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹார்லி வந்து ஒரு விஷயத்த நினச்சி பார்க்குறான். லாஸ்ட் டைம் நம்ம இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ண வந்திருப்போம், என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பார்க்குறான். அப்போ என்ன நடந்திருக்கும்னா, டயோ வந்துட்டு நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருப்பான். அப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஈமோ இருக்கிறான் இல்லையா, அவன் வந்துட்டு ஒயிட்ஸை கிண்டல் பண்ணுவான். ஒயிட்ஸ் எல்லாருமே ரொம்ப வேர்ஸ்ட்டு, அவங்க எல்லாருமே வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி அவங்கள இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருப்பான். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அவனுக்கு தெரிய வரும், ஆமாம் டயோ நீயுமே மிக்ஸ்டு பிளட்டு தானே, உங்கள் அப்பாவும் ஒயிட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவனை இன்சல்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவான். இதை கேட்ட உடனே டயோக்கு ரொம்பவே டென்ஷன் ஆயிரும். ஸோ அவன் கையில் இருந்த பீர் பாட்டிலை டேபிளில் உடச்சி ஈமோவோட ஸ்டமக்கில் ஸ்டாப் பண்ணிடுவான். இதை பார்த்த உடனே எல்லாருமே பயந்து அவனை வந்து தூக்கிட்டு போவாங்க. ஸோ அது வந்து பெரிய ப்ராப்ளம் ஆயிரும். ஸோ ஆல்மோஸ்ட் அன்றைக்கி அவன் இறந்துருப்பான், பட் எப்படியோ தப்பிச்சிட்டான். ஸோ அந்த இன்சிடெண்ட்டை வந்து ஹார்லி நினச்சி பார்க்குறாரு. தென் அகெயின் டயோ வந்து ராக்கியை பற்றி நினச்சி பார்க்குறாரு. என்ன அப்படின்னா, இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து தான் ஆர்மியில் என்ரோல் பண்ணியிருப்பாங்க. 2 பேருமே ஒன்றா தான் செலக்ட் ஆகிருப்பாங்க. அப்படி செலக்ட் ஆகிட்டு அவங்க வந்து சைன் பண்ணும்போது தான் ராக்கி ஃபர்ஸ்ட் டைம் டயோவை பார்த்து பிரதர் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருப்பான். அந்த ஒரு மொமெண்ட் இவனுக்கு ரொம்பவே மெமரபிளாக இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்பில் இவன் என்னை பிரதர்னு கூப்பிட்ருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஏன் பிரதர்னு கூப்பிட்டதை இவன் இவ்வளோ எமோஷ்னலாக எடுத்துக்கிறான் அப்படின்னா, அவனோட வீட்டில் சைல்ட்ஹுட்ல இருந்தே 2 பேரும் ஒன்றா தான் வளர்றாங்க. ஆண்டி வீட்டில் தான் வளர்றாங்க. பட் ஆண்ட் வந்து அவங்களோட பையனான ராக்கிக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இவனை வந்து நம்மளோட லிட்டில் சிஸ்டரோட பையன் தானே அப்படின்னு பார்க்காம அவன் ஒரு மிக்ஸ்டு பிளட் அப்படின்றதுனால எப்போவுமே இவங்க 2 பேரையும் செப்பரேட் பண்ணி வைப்பாங்க. ராக்கி ரொம்ப வெல் மேனர்டு ப்ராப்பரான சைல்டு மாதிரியும், இவன் வந்துட்டு ஒரு இல்லீகல் சைல்டு மாதிரியும் அவனை வந்து ரொம்ப இல்ட்ரேட் பண்ணுவாங்க. ஆண்டியோட அந்த கிறிஸ்டியன் மாரல்ஸ் எல்லாமே இவனோட அந்த நேட்டிவ் ரிச்சுவல்ஸோட ரொம்ப டிஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. அதனாலேயே அவங்களுக்குள்ள ஒரு செப்பரேஷனை க்ரியேட் பண்ணதுனால இது வரைக்கும் ராக்கி வந்து அவனை பிரதர்னு கூப்பிட்டதே இல்லை, அக்செப்ட் பண்ணிக்கிட்டதும் கிடையாது. இப்போ அந்த வார் டைமில் ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிட்ட உடனே டயோக்கு வந்து அது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ அந்த மொமெண்ட்டை நினச்சி பார்க்குறான். தென் என்ன நினச்சி பார்க்குறான் அப்படின்னா, ஆண்ட் வந்து ரொம்பவே கோவமாக இருப்பாங்க. எப்போ அப்படின்னா, டயோ வந்து நான் இந்த மாதிரி ஆர்மியில் ஜாயின் பண்ண போகிறேன், ராக்கியோட சேர்ந்து ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ரொம்பவே கோவம் வரும். ஏன் அப்படின்னா, நீ போனால் போ, என்னோட பையனையும் எதுக்காக கூட்டிகிட்டு போகிற அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப கோவப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது டயோவும் போயிட்டான் அப்படின்னா அவங்களோட ஹஸ்பண்டுக்கு இந்த ஃபார்ம் ஒர்க்கில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு செல்ஃபிஷான அப்படி ஒரு தாட்டும் அவங்களுக்கு இருக்கும். அதனால் அவங்களுக்கு 2 பேர் போகிறதுலையும் இஷ்டம் இருக்காது. ஸோ அவங்க ரொம்ப கோவமாக இருப்பாங்க. பட் அதையும் மீறி தான் இவங்க 2 பேரும் போயிருப்பாங்க. தென் அங்கிளோட பிஹேவியரும் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். என்ன அப்படின்னா, அங்கிள் வந்து ரீசெண்டாக அந்த ஃபார்முக்காக நியூ ஃபார்ம் அனிமல்ஸ் எல்லாமே வாங்கியிருப்பார். அதை வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணது ஒரு மெக்சிகன் டான்சர், ஒரு விமன் தான் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மெக்சிகன் டான்ஸரோட ஹெல்ப்போடு தான் இவர் சில கவுஸ் எல்லாமே வாங்கியிருப்பார். அந்த பொண்ணு பேர் தான் நைட் ஸ்வான் அப்படின்றது. ஸோ அந்த நைட் ஸ்வான் அப்படின்னு சொல்லப்படுற அந்த பொண்ணு மேலே இவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிடும். ஸோ நிறைய டைம் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவார். அடிக்கடி அந்த வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிருவார். ஸோ ஒரு கட்டத்தில் ஆண்ட்டுக்கு இது தெரியும் போது அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இவரோட இந்த ஆட்டிடியூட்னால தான் இப்படி ஒரு பஞ்சம் வந்துச்சு போல், இந்த மாதிரி ஒரு வறட்சியெல்லாம் க்ரியேட் ஆகிருக்கு, எல்லாமே இவரோட மிஸ்டேக் தான், அதுக்கான பனிஷ்மெண்ட் தான் இப்போ அவர் அனுபவிக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஆண்ட் வந்து நினச்சிப்பாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது டயோ ஒரு பக்கம் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவனுக்கு தெரிஞ்ச நேட்டிவ் ரிச்சுவல்ஸ், ஓல்டு ரிச்சுவல்ஸ் எல்லாம் அப்பப்போ செஞ்சுட்டே இருப்பான், ரெயின் வரணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா அவனுக்குள்ள ஒரு கில்ட் இருக்கு இல்லையா, நம்ம தானே வேண்டணும் ரெயின் ஸ்டாப் ஆகணும்னு சொல்லிட்டு, இப்படி ஒரேடியாக ஸ்டாப் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு அவன் எப்படியாவது ரெயின் வர வைக்கணும்னு சொல்லி அவன் நிறைய ஓல்டு ரிச்சுவல்ஸ் எல்லாம் ஒவ்வொரு நாளும் பண்ணிகிட்டே இருப்பான். தென் ஒரு நாள் என்ன நடக்கும் அப்படின்னா, ரொம்ப க்ளவுடியாக நிறைய அப்படி புயல் வர்ற மாதிரி எல்லாம் காற்றெல்லாம் அடிக்கும். ஸோ அந்த டைமில் வந்து அங்கிள் என்ன பண்ணுவார் அப்படின்னா, டயோவை கூப்பிட்டு, நீ போயிட்டு அந்த நைட் ஸ்வான் அப்படின்ற அந்த லேடி இருக்காங்கல்ல, மெக்சிகன் டான்சர், அவங்களோட வீட்டில் போயிட்டு இன்னைக்கு அங்கிள் வரமாட்டார், ரொம்ப மழையாக இருக்குது அப்படின்ற மாதிரி நீ இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. இவனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட வீட்டுக்கு போகிறான். அங்கே போயிட்டு அவளுக்கு இன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா அந்த பொண்ணு டயோவை வீட்டுக்கு இன்வைட் பண்ணுறா.
ஸோ டயோ அன்னைக்கு நைட்டு அவளோட வீட்டில் தான் அவன் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான். ஸோ அவள் வந்து இவனோட கண்ணை ரொம்ப நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறா. இந்த ஐஸ் வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, இந்த க்ரீன் ஐஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணை வந்துட்டு பார்த்துட்டே இருக்கா. ஸோ டயோக்கு வந்து ஒரு க்ரீன் ஐஸ் இருக்கும், ஓகேவா. தென் டயோ வந்து அவனோட சைல்ட்ஹுட் டேஸை நினச்சி பார்க்குறான். அவனோட சைல்ட்ஹுட் டேஸில் வந்து அவன் நியர்லி ஒரு 4 இயர்ஸ், பிறந்ததுலேருந்து ஒரு 4 இயர்ஸ் ஒரு பிரிட்ஜுக்கு கீழே தான் அவங்களோட வீடு இருந்திருக்கும். ஒரு ஹட் மாதிரி அவங்க மேக் பண்ணி அதில் இருந்திருப்பாங்க. அவனோட அம்மாவும் அவனும் இருந்திருப்பாங்க. அந்த இடத்துல தான் நிறைய பேர், ஷெல்டர் எதுவும் இல்லாதவங்க, ப்ராப்பரான ரைட்ஸ் எதுவுமே கிடைக்காதவங்க, அந்த இடத்துல நிறைய பேர் இருந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இவனோட லைஃப்பும் போயிருக்கும். ரொம்ப ஒரு ஹோப்லெஸ் சில்ட்ரன் மாதிரி தான் அவங்க வளர்ந்துருப்பான். இவனை மாதிரி இருக்கிற நிறைய சில்ட்ரனு அங்கே இருப்பாங்க. அவங்க எல்லாரையும் வாட்ச் பண்ணிகிட்டே இவனோட நேரம் எல்லாமே போயிடும். அவன் மற்றவங்கள நோட்டீஸ் பண்ணுறதுக்கான இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா, அவங்க அம்மாவோட பிஹேவியரை அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக, அவங்க அம்மாவை நோட்டீஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக, அவங்க அம்மா வந்து அவங்களோட வீட்டுக்கு நிறைய அதர் மேனை அடிக்கடி இன்வைட் பண்ணுறதும், அவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதும், இந்த மாதிரியான ஆட்டிடியூட் அவங்கக்கிட்ட இருக்கிறதுனால அவங்கள அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும் இவன் மற்றவங்கள நோட்டீஸ் பண்ணிகிட்டு இருப்பான். தென் நிறைய இயர்ஸ் கடந்து போயாச்சு. இப்போ ராக்கி அண்ட் டயோ 2 பேரும் சேர்ந்து ஒரு ரிவர் சைடில் உட்காந்துட்டு காயின் எல்லாம் தூக்கி போடுவாங்கல்ல, அந்த மாதிரி போட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்க 2 பேருக்குமே ஆல்ரெடி ஆர்மியில் அவங்க செலக்ட் ஆகிட்டாங்கன்றது தெரிஞ்சிருச்சு. ஸோ ராக்கி வந்து அவனோட விஷயம் என்ன கேட்குறான் அப்படின்னா, நாங்கள் வந்து சேஃபாக ரிட்டன் ஆகணும், வாருக்கு போயிட்டு எந்தவித ப்ராப்ளமும் இல்லாமல் ரிட்டன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் விஷ் கேட்டுட்டு அந்த காயினை தூக்கி போடுறான். பட் டயோக்கு வந்து அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே கேட்குறதுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா அவனோட லைஃப் ரொம்ப ட்ராஜடியாக போயிட்டுருக்கு. இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன அப்படின்ற மாதிரியான சுச்சுவேஷன் தான் அவனுக்கு இருக்கிறதுனால அவன் எந்த விஷயமே அவன் கேட்கல. இப்போ ப்ரெசென்ட்டில் டயோ அண்ட் ராக்கி எந்த இடத்துல நின்னாங்களோ அதே இடத்துல ராபர்ட் அண்ட் டயோ நிற்கிறாங்க, ஓகேவா. இவர் சேஃபாக ரிட்டன் வந்துட்டாரு, பட் அவனால் வர முடியாது இல்லையா. ஸோ அந்த இடத்துல நிற்கும்போது அவனுக்கு அந்த ஞாபகம் வருது. இப்போது இவனோட கிராண்ட்மா அண்ட் ஆண்ட் 2 பேருமே இவனை வந்து இவனோட கண்டிஷனை நோட்டீஸ் பண்ணுறாங்க. இவன் வந்து இந்த மாதிரி ஒரே பாஸ்ட்டை நினச்சிட்டே இருக்கிறான், எப்போவுமே அவனுக்குள்ள ஒரு நர்வஸ்னஸ் இருக்குது, எப்போவும் ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவனை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ போய் அந்த மெடிசன் மேனை பாரு, மேபி அவருக்கு தெரியலாம் எது உன்னை ஹீல் பண்ணும், எது உன்னை நார்மல் ஆக்குன்றது அவருக்கு தெரியலாம். ஸோ பெட்டர் நீ அவர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவரும் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. அங்கே போனதுக்கப்புறம் ஒரு ட்ரெடிஷ்னல் செரிமனி ஒன்று பண்ணுறாரு. அந்த செரிமனி வந்து போத் நேட்டிவ் அண்ட் நான் நேட்டிவ் கல்ச்சர் 2யுமே பிளெண்ட் பண்ண மாதிரியான ஒரு செரிமனியாக இருக்குது. ஏன் அப்படின்னா இவனோட மிக்ஸ்டு பிளட்டு தான் அதுக்கு ரீசன். ஒரு செரிமனி வந்து இவர் கண்டக்ட் பண்ணுறாரு, அவனை வந்து ஹீல் பண்ணணும், அவனை க்யூர் ஆக்கணும் அப்படின்றதுக்காக. தென் பெட்டோனி அப்படின்னு சொல்லப்படுற அந்த மெடிசன் மேன் என்ன கேட்டுக்கிறாரு அப்படின்னா, நீ ஒரு ஜேர்னி போ. அந்த ஜேர்னி எதுக்காக இருக்கணும் அப்படின்னா, உன்னோட அங்கிளோட கவ் ஒன்று தொலைஞ்சு போச்சு இல்லையா, அதை நீ தேடி போ. அப்படி தேடி போகும்போது உனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உன்னோட இந்த ஒரு மென்டாலிட்டியை சேஞ்ச் பண்ணும், உன்னோட இந்த ட்ரமாட்டிக் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணணும்னு நான் பிலீவ் பண்ணுறேன். அதனால நீ இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சஜஷன் கொடுக்குறாரு. இவனும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு போகிறான். அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு கொஞ்ச தூரம் போனதுக்கப்புறமே வழியில் அவன் ஃபேடாகி விழுந்துட்டான். அப்படி விழுந்து அவனோட ஃப்ரெண்ட் ஹார்லி அண்ட் லெராய் 2 பேரும் சேர்ந்து அவனை ஒரு பாருக்கு கூட்டிகிட்டு வராங்க. அங்கே இவங்களோட ஒரு நேட்டிவ் அமெரிக்கன் விமனும் இருக்கிறாங்க. ஹெலன் ஜீன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நேட்டிவ் அமெரிக்கன் விமன் இருக்கிறாங்க. தென் கொஞ்ச நேரத்துலேயே அந்த ஹெலன் அப்படின்றவங்க வேற ஒரு மென்னோட அந்த பார்லேருந்து வெளியே போயிடுறாங்க. இப்போது இவங்க 3 பேர் தான் அந்த பாரில் இருக்கிறாங்க. சடனாக ஒரு ப்ராப்ளம் ஒன்று க்ரியேட் ஆகுது. ஹார்லி அதில் ரொம்ப இன்வால்வ்டாக ஃபைட் பண்ணுறாரு. ஸோ அதனால் அங்கே இருந்த செக்யூரிட்டிஸ் எல்லாரும் சேர்ந்து இவங்க 3 பேரையும் வெளியே தூக்கி போட்டுடுறாங்க. ஸோ அவங்க 2 பேரும் அங்கே இருக்கும்போது டயோ வந்துட்டு, சரி நம்ம வந்தது எதுக்காக, நம்ம இந்த ஜேர்னி போகணுன்றதுக்காக தான் வந்தோம், எதுக்காக நம்ம இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் வந்து இவங்களை விட்டுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். தென் அப்படி போயிட்டே இருக்கும்போது நைட் ஆகிடுச்சு. அவனுக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னு இருக்கும்போது ஒரு விமன் இவனை அவங்க வீட்டுக்கு இன்வைட் பண்ணுறாங்க. இவனும் அங்கே போகிறான். தென் அன்னைக்கு நைட்டு அவங்களோட தான் இவன் ஸ்டே பண்ணுறான். அன்னைக்கு நைட்டு இவனுக்கு அந்த ட்ரீமில் ஃபுல்லாக அவங்க அங்கிளோட அந்த கவ்வை தேடணும், அது எங்கே இருக்கும் அப்படின்ற மாதிரி அது ரிலேட்டடாகவே அவனுக்கு ட்ரீம்ஸ் வந்துட்டே இருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆனதும் தேடி போகிறான். அப்படி போகும்போது தூரத்தில் ஒரு இடத்துல நல்லா வேலிலாம் வச்சு அடைச்சிருக்கு. அந்த வேலிக்குள்ளே இவனோட கவ் இருக்கிற மாதிரி இவனுக்கு தெரியுது. ஸோ அந்த வேலிக்குள்ளே எப்படி இது போயிருக்கும் அப்படின்னு யோசிக்கும்போது ஒரு இடத்துல அது பிரேக் ஆகிருக்கு. ஸோ அந்த வழியாக தான் இது போயிருக்கணும். ஸோ அதை நம்ம எப்படியாவது காப்பாற்றிடலான்னு சொல்லிட்டு இவனும் உள்ளே போகிறான். பட் போனால் அங்கே ஒரு மவுண்டெயின் லயன் ஒன்று இருக்குது. எப்படிரா அதுலேருந்து காப்பாற்றலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஃபார்ச்சுனேட்லி அந்த லயனோட அட்டென்ஷன் கிடைக்காதனால இவன் நல்லபடியாக அந்த கவ்வை வந்து கூட்டிகிட்டு வந்துட்டான். அப்படி வந்துட்டு இருக்கும்போது ஒரு ஒயிட்ஸோட கேங் இவனை வந்து
கேப்சர் பண்ணிடுறாங்க. கன் பாயிண்ட்ல இவனை வச்சிருக்காங்க. அந்த மாதிரியான சமயத்துல அவங்க சடனா அந்த மவுண்டைன் லயனை பார்க்குறாங்க. அதை பார்த்த உடனே அதை ஹண்ட் பண்ணணும்னு இவங்களுக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம இவனை விட்டுருவோம், நம்ம அதை போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த பக்கம் போயிடுறாங்க. ஸோ இவனை விட்டுறாங்க. இப்போ இவங்க பண்ண இந்த ட்ராமால அவன் தேடி வந்த அந்த கவ் எங்கே போச்சுன்றதை வந்து அவன் மறந்துட்டான். அது எங்கேயோ போயிடுச்சு. அகெயின் அதை தேடி அலைஞ்சிட்டு இருக்கான். அகெயின் அவன் ஃபேட் ஆன மாதிரி, அன்கான்ஷியஸ் ஆன மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிறான். முழிச்சு பார்க்கும்போது எல்லா இடமுமே ஸ்னோவால கவர் ஆன மாதிரி இருக்கு. ரொம்பவே ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி அந்த சமயத்துல அவனால முடியல. இதுக்கப்புறம் எழுந்து நடக்க முடியும்னு அவனுக்கு தோணல. அந்த சமயத்துல யாரோ ஒருத்தங்க ஒரு லகூனா லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த லாங்குவேஜ்ல ஒரு ஹண்டிங் சாங் பாடுற மாதிரி இவருக்கு கேட்குது. ஸோ யார் பாடுறான்னு பார்த்தா அதுல ஒரு ஹண்டர் நிற்கிறாங்க. அவங்க தான் பாடுறாங்க. அவங்க இவரை பார்த்த உடனே இவருக்கு ஹெல்ப் பண்ணி டயோவை வந்து அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அந்த வீட்டில் போய் பார்த்தா அங்க ஒரு விமன் இருக்கிறாங்க. அது யாருன்னா, இவர் இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு விமன் வந்து வீட்டுக்கு இன்வைட் பண்ணாங்க இல்லையா, அந்த விமனோட வீடு தான் இது. ஸோ அதை பார்த்த உடனே இவர் யாரு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. பார்த்தா அந்த விமனோட பிரதர் தான் இந்த மேன், இந்த ஹண்டர். ஸோ அவர் தான் ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் தான் இவன் தேடி வந்த அவங்க அங்கிளோட கவ் இருக்கும். ஸோ எப்படியாவது கேட்டு கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி இவர் யோசிச்சுட்டு இருப்பாரு. இப்போ எங்கே இருக்குன்றது தெரிஞ்சிருச்சு இல்லையா. ஸோ அவரோட அங்கிளான ராபர்ட்க்கு இன்ஃபார்ம் பண்ணி அவரோட சேர்ந்து வந்து இந்த கவ்வை அகெயின் இவங்க கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா வர அங்கிளோட சேர்ந்து இவன் அந்த ஒர்க் எல்லாம் பார்த்துக்கிறான். ரொம்பவே கேர்ஃபுல்லாக அதில் கான்சென்ட்ரேட் பண்ணி வேறு எதை பற்றியும் யோசிக்காமல் அதில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த இடத்த பார்த்துக்கிறான். தென் அகெயின் அந்த விமன் அப்பியர் ஆகிறாங்க. ஒரு விமனோட வீட்டில் இவன் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே அந்த விமன் வராங்க. அவங்க வந்து அவங்களோட நேம் என்ன அப்படின்றத ரிவீல் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ நிறைய பிளான்ஸ் வந்து க்ரோ பண்ணலாம். ஒரு பிளான்ட்டை வச்சு அதை நல்லா க்ரோ பண்ணு, அதில் நீ கான்சென்ட்ரேட் பண்ணு அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. தென் அதை பற்றி அவர் யோசிச்சுட்டு போயிட்டே இருக்கும்போது சடனாக அவருக்கு மயக்கம் வர்ற மாதிரி இருக்குது. அப்படியே அன்கான்ஷியஸாக கீழே விழுந்துடுறாரு. அந்த டைமும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. பட் அவங்க ஹெல்ப் பண்ணிவிட்டு அவனை பாருக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. எல்லாரும் சேர்ந்து குடிக்கிறாங்க. இவனையும் குடிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. இவனுக்கு இஷ்டமே இல்லை, இருந்தாலும் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, குடிக்க சொல்கிறாங்க. இவனுக்கு அது பிடிக்கல அப்படின்றதுனால அந்த இடத்துலேருந்து வெளியே வந்துடுறான். பட் இவன் கூட வந்து ஹார்லியை காணும். அவன் எங்கே போனான் அப்படின்னு சொல்லி தேடும்போது சைடில் ஒரு ஸ்க்ரூ டிரைவர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சில ஃபுட் பிரிண்ட்ஸும் இருக்குது. அதை பார்த்த உடனே இவன் எங்கேயோ போயிருக்கான், இல்லை அவனை யாரும் தூக்கிட்டு போயிருக்கிறாங்களான்னு பார்க்குறதுக்காக அந்த ஃபுட் பிரிண்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறான். அங்கே போனால் அங்கே ஒரு மைன், நிலத்துக்கு அடியில் ஒரு சுரங்கம் மாதிரி போகும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மைனில் ஈமோ இருக்கிறான். ஈமோவோட சில ஃப்ரெண்ட்ஸும் இருக்கிறாங்க. அவங்க வந்து ஹார்லியை பிடிச்சி அவனை நல்லா அடித்து ரொம்ப காயப்படுத்தி வச்சுருக்கிறாங்க. ஹார்லியை காப்பாற்றணும்னு போகிறான். பட் ஏதோ ஒரு பாயிண்டில் இவனுக்கு இதெல்லாம் தேவையில்லாதது, நம்ம எப்போவுமே அவனை மாதிரி ஈவலாக பிஹேவ் பண்ணக்கூடாது, சண்டைலாம் போடக்கூடாதுன்னு சொல்லி அவனுக்குள்ளே தோணுது. ஸோ அவன் ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்காம அவன் அப்படியே விட்டுட்டு அந்த இடத்துலேருந்து போயிடுறான். இப்போ வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு ரிச்சுவல் பர்சன் அவர்கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ ஒரு விமனை மீட் பண்ணிகிட்டே இருந்த இல்லையா, அதுதான் ரீட் விமன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து உன்னை ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ நீ எதிர்பார்த்த மாதிரி மழை வரும், இந்த கண்ட்ரி வந்து நல்லா இருக்கும் அப்படின்றதையும் அவர் இன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ கொஞ்ச நேரத்திலேயே ஹார்லி அண்ட் லெரா இறந்து போயிட்டாங்க அப்படின்ற நியூஸ் வருது. அண்ட் ஆல்சோ ஈமோ எஸ்கேப் ஆயிட்டான் அப்படின்றதும் தெரிய வருது. ஸோ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புளை பற்றி சொல்லியிருப்பாங்க. நாவல் எண்ட் ஆகும்போது ஒரு சன்ரைஸோட எண்ட் ஆகுது. இதில் இடையில வந்து கான் மதர் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டோரி கொடுத்துருக்குறாங்க இல்லையா, அது என்ன அப்படின்னா, இது ஒரு சில்ட்ரன்ஸோட ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு ஹம்மிங் பேர்டு வந்து அந்த பீப்புள் கிட்ட எல்லாம் ஒரு செரிமனியை பற்றி சொல்லுவாங்க. எதுக்காக அப்படின்னா, இங்கே மழையே வராமல் இருக்கு இல்லையா, அப்போ அந்த ஹம்மிங் பேர்டு வந்து என்ன சொல்லும் அப்படின்னா, மழை வரணும் அப்படின்னா நீங்கள் அந்த செரிமனியை பண்ணணும். அது பண்ணால் மட்டும்தான் அந்த கான் மதர் வந்துட்டு மழை வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த செரிமனி பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அது நிறைய ஃப்ளைஸை வந்து கிரியேட் பண்ணுது. அந்த ஃப்ளைஸ் அண்ட் ஹம்மிங் பேர்டு எல்லாம் சேர்ந்து அந்த கான் மதர் கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி நாங்கள் செரிமனிலாம் பண்ணிட்டோம், எங்களுக்கு மழை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அந்த கான் மதர் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் போயிட்டு ஒரு ஓல்டு பசார்டை பிடிச்சிட்டு வரணும். அந்த பசார்ட் தான் உங்கள் டவுனை பியூரிஃபை பண்ணும், அதனால மட்டும்தான் மழை வர வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. அந்த பசார்ட் அப்படின்றது வந்து ஒரு வல்ச்சர் லைக் பேர்டு, வல்ச்சர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பறவை. சரியா, இப்போ இந்த ஃப்ளைஸ் அண்ட் ஹம்மிங் பேர்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த பசார்ட் அப்படின்னு சொல்லப்படுற அந்த பேர்ட் கிட்ட போயிட்டு எங்களுக்கு இந்த மாதிரி மழை வரணும், அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பேர்டு என்ன டிமாண்ட் பண்ணுது அப்படின்னா, நீங்கள் எனக்கு டொபாக்கோ ஆஃபர் பண்ணீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுது. அகெயின் இந்த பேர்ட்ஸ் அண்ட் ஃப்ளைஸ் எல்லாம் வந்து இந்த கான் மதர் கிட்ட சொல்லுது, இந்த மாதிரி அவங்க டொபாக்கோ கேட்குறாங்க, நாங்கள் எங்கே போகிறது அப்படின்னு சொல்லும்போது
அதுக்கு இந்த கான் மதர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் போயிட்டு கேட்டபில்லரை பாருங்கள், அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்டபில்லர் வந்து டபாக்கோ கொடுத்ததுக்கு அப்புறமா அதை கொண்டு போய் அந்த பசார்ட் கிட்ட கொடுத்துட்றாங்க. இப்போ பசார்டுமே சரி ஓகே உங்களுக்கு மழை வர்றதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த டவுனை வந்து பியூரிஃபை பண்ணிடுது. பியூரிஃபை பண்ணதுக்கப்புறமா நிறைய ஸ்ட்ராங் க்ளவுட்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து மழை வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மழை வர்றதுக்கு முன்னாடி அந்த கான் மதர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மேஜிக் அந்த மாதிரி எதுலேயும் நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் ஒழுங்காக எனக்கும் அக்ரிகல்ச்சருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களோட டவுன் வந்து ப்ராப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்சிடென்ட் திரும்பவும் நடக்கக்கூடாதுன்னா நீங்கள் அக்ரிகல்ச்சரில் ஃபோக்கஸ் பண்ணணும், மேஜிக் மாதிரியான விஷயத்தினால டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் டேலையும் ஆட் பண்ணியிருப்பாங்க. அது கூட ஒரு பர்சன், ஒரு மிக்ஸ்டு பிளட்டாக இருக்கிற பர்சன் என்ன மாதிரியான ட்ரமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸால் சஃபர் ஆகுறாங்க, ப்ரெசென்ட் அண்ட் பாஸ்ட் லைஃப் வந்து எந்த அளவுக்கு கொலாப்ஸ் ஆகுது, ராங்கான ஃப்ரெண்ட்ஷிப் அவங்கள என்ன மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்கு லீட் பண்ணுது, இந்த மாதிரி மல்டிபிள் தீம்ஸ் இருக்கிற ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு நாவலை அவர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாரு. அதனால தான் அவரோட ஃபர்ஸ்ட் நாவல் அவருக்கு ஒரு நல்ல நேம் அண்ட் ஃபேமை கெயின் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.